கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். பிரியமானவர்களே, நாம் இங்கே 5 தாளந்துகளை பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரனை குறித்தும் 2 தாளந்துகளை பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரனை குறித்தும் 1 தாளந்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரனை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இங்கே 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அதை 10 தாளந்தாக பெருக்கினான். அதே போல் 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவனும் அதை 4ஆக பெருக்கினான். ஆக இந்த 5 தாளந்து பெற்றுக்கொண்டவனையும் 2 தாளந்து பெற்றுக்கொண்டவனையும் அவனுடைய எஜமானர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 2 ஊழியக்காரர்களையுமே அவர் பாராட்டுகிறார். நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று அவர்களை புகழ்ந்து கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனை இப்போது மகிமைப்படுத்தி கனப்படுத்தினால் ஏற்ற வேலை வரும்பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை நாம் இப்பொழுது மறுதலிக்காமல் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டால் ஏற்ற வேலை வரும்பொழுது அவர் நம்மை மறுதலிக்காமல் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்துவுக்காக உண்மையாக யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ளவர்களே என்று அழைப்பார். நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். நாம் செய்யும் ஊழியங்களை ஆராய்ந்து கர்த்தர் அளவிட்டு பார்ப்பார். அவருடைய பார்வைக்கு இந்த ஊழியங்கள் மேன்மையாக இருக்குமானால் நல்லது என்று சொல்லி கர்த்தர் அறிக்கை பண்ணுவார். பிரியமானவர்களே, தமக்காக ஊழியம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து நல்ல ஊழியக்காரர்களை மாத்திரமே அழைக்கிறார். நல்ல ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் நன்மையான காரியங்களை நன்றாக செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய நல்ல வேலைகளுக்காக நாம் பாராட்டப்படுகிறோம். ஆனால் ஒரு சில எஜமான்கள் இருக்காங்க, தங்கள் வேலைக்காரர்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டவே மாட்டாங்க. தங்களால் பாராட்டப்படுவதற்கு இந்த ஊழியக்காரங்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு நினச்சி அமைதியாக இருந்துடுவாங்க. ஆனால் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய ஊழியக்காரர்களை பாராட்டக்கூடியவர். நாம் எந்த ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஊழியங்களில் உண்மை இருக்குமானால், உத்தமம் இருக்குமானால் கண்டிப்பாக அவர் நம்மை பாராட்டுவார். அவர் நம்மிடத்திலே நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் என்று கூறும்பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இந்த ஓமையிலே நன்றாக ஊழியம் செய்த தன்னுடைய ஊழியக்காரர்களை 2 பேரை எஜமான் பாராட்டுகிறார். அவர்களுடைய கடினமான உழைப்புக்கு அவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி தான் அது. நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன் என்று எஜமான் புகழ்ந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, ராஜாக்களுடைய அரண்மனைகளிலே, மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய பங்களாக்களிலே உண்மையுள்ளவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நம்பிக்கைக்குரியவர்களை பெரிய பதவிகளிலே நியமிப்பார்கள். சிறிய காரியங்களில் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பொறுப்புகளை அந்த பிரபுக்களும் ராஜாக்களும் கொடுப்பார்கள். ஆம், இதுதான் இப்பொழுது இருக்கிற நிலைமை. அதே போல தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்காக ஊழியம் செய்வதற்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களை மாத்திரமே அங்கீகரிக்கிறார். தம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்களை கிறிஸ்துவும் மகிமைப்படுத்துகிறார். இந்த பூமியிலே கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஒருவேளை தரித்திரர்களாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்திலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். இங்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக பாடுகளை அனுபவித்துக் கொண்டதாக இருந்தாலும் பரலோகத்திலே அவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஊழியத்தின் அளவுக்கு தக்கதான வெகுமதிகள் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை வெகுமதிகளிலே வித்தியாசங்கள் இருக்கலாம். நாம் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் அநேகத்தின் மேலே அதிகாரியாக நாம் வைக்கப்படுவோம். கொஞ்சம் ஊழியத்தை உண்மையாய் செய்தாலும் நமக்கு அநேக பரலோக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். நாம் ஒரு சில காரியங்களிலே தேவனை மகிமைப்படுத்தினாலும் பல காரியங்களிலே தேவனாலே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம். தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட ஊழியங்களை உண்மையாக செய்யணும். இந்த உலகத்திலே நாம் தேவனுக்காக கொஞ்சம் ஊழியத்தை செய்தாலும் அதை உண்மையாக செய்யணும். ஒருவேளை 10 ஆடுகளாக இருந்தாலும் 10 ஆடுகளை உண்மையாய் மேய்க்கணும். 50 ஆடுகள் இருந்தாலும் 50 ஆடுகளை உண்மையாய் மேய்க்கணும். 100 ஆடுகள் இருந்தாலும் 100 ஆடுகளை நாம் உண்மையாய் மேய்க்கணும். உண்மையுள்ள ஊழியக்காரர்களை பார்த்து
கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. ஆம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் நமக்கு சந்தோஷம். ஆசீர்வாதமான இடம் நமக்கு சந்தோஷமான இடம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பரிசுத்த தேவனுடைய பிரசன்னமும் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்தோஷம் பூரணமாக இருக்கும். இதுவே எஜமானுடைய சந்தோஷம் என்று அழைக்கப்படும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சந்தோஷமாக கிருபையாக சபையை கொடுத்திருக்கிறார். நாம் தம்முடைய பாடுகளிலும் வருத்தத்தினாலும் வேதனையாலும் நம்முடைய மீட்பர் சந்தோஷத்தை கிரயமாக வாங்கி மீட்கப்பட்டிருக்கிற நமக்கு அதை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நம்முடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க உண்மையான ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவரோடு உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். மகிமை அடைந்த பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கல்யாண விருந்திலே பந்தியிருப்பார்கள். பரலோகத்திலே பிரவேசிக்கிறவர்கள் அங்கு நித்திய காலமாக வாசம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களிலே, கொஞ்சம் ஊழியங்களிலே, ஜெப ஊழியங்களிலே, சிறுவர் ஊழியங்களிலே, வேதப்பாட வகுப்புகளிலே, இன்னுமாக விசாரிப்பின் ஊழியங்களிலே, சுவிசேஷ பணிகளிலே, தீர்க்கதரிசன ஊழியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு எந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை உண்மையும் உத்தமமாய் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.